மாஷா அல்லாஹ், இந்த விலாநகர் மஸ்ஜிதில் தீனியாத்துடைய கண்காட்சி நிகழ்வு இருக்குது. இது உண்மையிலேயே உடலெல்லாம் நம்மளை ஈர்த்து சொர்க்கத்தின் பாதையில் வருங்கால சமுதாயத்துக்கு தேவையான ஒரு தகவல்களை ஒரு ஃப்ளெக்ஸின் மூலமாக, ஒரு டீச்சிங் ஸ்கில் மூலமாக, அந்த மலர பேச்சின் மூலமாக எல்லாருடைய உள்ளத்தையும் தொட்டது மிகவே சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. மாஷால்லா, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன விதத்தில் முயற்சிகள் செஞ்சாங்களோ, சில பேர் பணத்தால் முயற்சி செஞ்சுருப்பாங்க, சில பேர் உடல் ஆற்றலால் முயற்சி செஞ்சுருப்பாங்க, சில பேர் அறிவு ஆற்றல்களால் நேரத்தால் செஞ்சுருந்தாங்களோ, எல்லாரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. எல்லாரையும் எங்களுடைய சந்ததியாக இது போன்ற தீனுடைய சேவை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. பாருங்க, ஒரு பிள்ளைங்களுக்கு உருவாக்குறதுங்கிறது சர்வசாதாரணம். ஒரு பிள்ளைங்களை உருவாக்கி அந்த மக்கள் தேடி வர்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு திறமை. அது எல்லாராலும் முடியாது. அது பிள்ளைங்களை எப்படி யார் வந்தாலும் எந்த கோணத்தில் வருவாங்க. உதாரணமாக இந்த கண்காட்சியில் பார்க்கும் பொழுது, உதாரணமாக நான் ஒரு மதரசாவுடைய பொறுப்பாக இருக்கிறேன். என்கிட்ட எப்படி பேசணுங்கிற நிலை அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனாலும் அந்த எனக்கு தோதுவான நிலைமையும் பேசி, வயசு இருந்த பாருங்க, அந்த வயசில் மூத்தவங்க இருக்கிறாங்க, இவங்க வந்தால் அதை எப்படி புரிந்துடுமோ அதுக்கு தோதுவான அந்த முறையை சொல்லி, இதை பாருங்கள், இவங்க நிர்வாகிகளாக இருக்கிறாங்க, இவங்களும் எப்படி வந்தால் எப்படி அந்த பிள்ளைங்க சொல்லி விளக்கப்படுத்தணுமோ மிக தெளிவான முறையில் விளக்குனாங்க. அதே போல் பல வாலிபர்கள் வர்றாங்க, இந்த கண்காட்சியை பார்க்க வர்றாங்கங்கும் போது உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு வர்க்கத்து அது. மாஷா அல்லாஹ், அதுவும் நம்முடைய கல்லூரியுடைய அரபித்துறை தலைவர் அல்ஹாஜ் இன்ஷா அல்லாஹ் மௌலானா இத்ரிஸ் ஹசனி ஹசரத் அவர்களுடைய முயற்சி இருக்குது. மிகவும் அது அவங்களுடைய தன்னையே அர்ப்பணித்து அதற்கு கீழே எத்தனை ஆசிரியர்களை உருவாக்கி செஞ்சுருக்காங்கன்றா பெரிய ஒரு விஷயம் தான். மாஷா அல்லாஹ் பாருங்கள், ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க இதெல்லாம் பயில்றாங்க. ஒரு பிள்ளைகளை உருவாக்குறது நம்ம வீட்டில் பார்க்குறோம். ஒரு பிள்ளைகளை அது லீவு காலங்களில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பிள்ளைகளை வச்சு பார்த்தா அந்த வாப்பா உமாவுக்கு தெரியும் அந்த பிள்ளையோட என்ன சேட்டை எப்படி இருக்குதுன்னு. ஆனாலும் அந்த 50 பிள்ளைங்களுக்கு சரியான நேரத்தை வகுத்து அதுக்காக கொடுத்து ஒரு டீச்சிங் ஸ்கில்லு, ஒரு டீச்சிங்குடைய மெத்தாலிட்டி, அது டீச்சிங்குடைய முறைகளை சொல்லி கொடுக்குறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். அதுக்காக அந்த பெற்றோர்கள் எவ்வளோ உழைப்பு செஞ்சுருப்பாங்க, அந்த ஆசிரியர்கள் எவ்வளோ உழைப்பு செஞ்சுருப்பாங்க, அந்த நிர்வாகம் எவ்வளோ உழைப்பு செஞ்சுவாங்கிறத நீங்கள் இங்கே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ஏறத்தாழ இதில் 50க்கும் மேற்பட்ட பிள்ளைங்கள் படிக்கிறாங்க. அந்த பிலால் நகர் மஸ்ஜிதில், பிலால் நகரில் அந்த மக்தப மதரசால, அந்த தீனியாத்து சிலபஸில் கேள்விப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உடனே இருந்து, இவ்வளோ பெரிய பிள்ளைகள், திறமை உள்ள பிள்ளைகளை உருவாக்குறது 2 உஸ்தாதுகள். அந்த 2 உஸ்தாதுகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, மாஷா அல்லாஹ், நம்ம ஊரில் மதுராமட்டம் காதர் மீதின் கல்லூரியில் BA அரபிக் படிச்சுட்டு அது ஆலிமா கோர்ஸும், சில பேர் படித்து முடித்தவங்க இருக்கிறாங்க, சில பேர் படிச்சுட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இங்கே பாருங்கள், இந்த பிள்ளைகளை வருங்காலத்தில் சந்ததிகளை உருவாக்குறது எப்படின்னா இது போல தான். இமாம் அபுல் ஹசன் அலி நதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னாங்க, வருங்கால சந்ததிகள் இருக்குது பாருங்க, அந்த வருங்கால சந்ததிகளை பாதுகாக்கக்கூட ஒரே ஒரு கேந்திரம், ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது மக்தப மதரசா. மக்தப மதரசா விட்டு பிள்ளைகள் நிராசை ஆயிட்டாங்க அப்படின்னா வருங்கால சமுதாயம் ஒரு கேள்விக்குரிய சமுதாயம் மாறிடும். தீனண்டா தெரியாது, அல்லாண்டா தெரியாது, நபீண்டா தெரியாது, மலக்குண்டா யாருன்னு தெரியாது. எத்தனையோ கிராமங்கள்ல போய் பார்த்தோம்னா, நம்ம தாவா வழியில தாவா பணியில சேரவை கேட்டோம்னா அல்லாண்டா யாருன்னு கேட்ட என்ன செய்றாங்க, பள்ளிவாசலுக்கு கூட மெனாராவை காட்டுறாங்க, சில பேர் மெஹராபா காட்டுறாங்க, சில பேர் மெம்பர் படியை காட்டுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தீனியாத்து மக்தபின் மூலமாக அல்லாஹ் யாரு, மலக்குகள் யாரு, அல்லாவால் அருளப்பட்ட அந்த வேதங்கள் எத்தனைங்கிறத நீங்க இங்க வந்து பார்த்தா தெரியும். இது போன்ற எத்தனை மக்தப தீனியாத்து மக்தப மதரசா இருக்குதோ அங்க போய் பார்த்தா தெரியும். அந்த பிள்ளைகளுடைய அந்த மழலை பேச்சின் மூலமாக, அந்த பிள்ளைகளுடைய அந்த செயல்பாடுகளை மாஷா அல்லாஹ்
போய் பார்த்தா தான் தெரியும். சொல்லுவாங்கல்ல பழமொழி, சீனியை பற்றி பல புக்குகள் எழுதினாலும் பல மணி நேரம் பேசினாலும் அதோடைய தன்மை தெரியாது. ஆனா அந்த சீனியத்தை வாயில வச்சாதான் தெரியும் சீனுடைய பண்பு என்ன, சீனுடைய பண்பு என்ன, சீனி எப்படிப்பட்ட இனிக்கும் அப்படிங்கிறத அதை போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதே போலதான் தீனியாத்து மக்தபு மதரசாக்கள்ல நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு உதாரணமாக தான் இந்த ஒரு கண்காட்சி. இந்த கண்காட்சி நிகழ்வு இருக்குது. மாஷா அல்லாஹ், நேரம் தான் பத்தல. உதாரணமாக நான் ஏறத்தாழ 1 மணி நேரமா சுத்தி இருக்கிறேன். இந்த 1 மணி நேரம் சுத்தில ஏறத்தாழ 20 வகுப்புகள் அதுல குறிச்சிருக்கிறோம். ஏறத்தாழ 15க்கு மேற்பட்ட 5 பகுதியாக குர்ஆன், ஹதீஸ், கொள்கை, மசாயில், இதே மாதிரி லுகத் அரபி இப்படியாக பிரித்து அந்த ஒவ்வொரு பிரிவுலையும் அந்த பிள்ளைங்கள் அது சொல்லக்கூடிய முறை இருக்கு பாருங்க. அதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளெக்ஸில் அவங்களுக்கு அந்த படத்துக்கும் அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கும் அந்த ஹதீஸுக்கும் கம்பேர் பண்ற மாதிரியான செயல்பாடுகள் இருந்துச்சு பாருங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாருங்க. அந்த பிள்ளைங்களுடைய அந்த போட்டோ இருக்குது. அந்த போட்டோக்கும் அந்த பிள்ளைங்களுடைய ஸ்கில், அதோடைய பயிற்சி இருக்கு பாருங்க. அதுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அந்த புகைப்படத்துக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கு பாருங்க. இதுதான் மிக முக்கியமானது. அதுவும் பொதுவா நீங்க பேச்சு போட்டியில பார்த்தோம்னா, பேச்சு போட்டியில் என்னதை பார்ப்பாங்க, அந்த பிள்ளைகளுடைய வார்த்தை எப்படி இருக்குது, அந்த பிள்ளைகளுடைய சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்ப்பாங்க. தவிர அந்த நிகழ்வுகளை கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அதனால பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் தீனியாத்து விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, மக்தபு மதரசா விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, இங்க வந்து பார்த்தா தெரியும் நம்ம இவ்வளோ காலங்கள் நம்ம வேஸ்ட் அடிச்சிட்டோமே, நம்ம நேரங்காலங்களை எவ்வளோ புறக்கணிச்சிட்டோமே, நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ தூரமாக்கிட்டாங்கிறத இது போன்ற ஒரு நிகழ்வுகளை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். மாஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் தான் இந்த மதரசாக்கள் என்ன செய்யப்படுது பாருங்க. இங்க அட்மிஷன் ஃபார்ம், அதே மாதிரி இது எல்லா சிஸ்டமேட்டிக்கும் ஒன்று பாருங்க. யூனிஃபார்ம் இல்லாம எப்படி வருவாங்க, யூனிஃபார்த்தோட எப்படி வர்றாங்க. யூனிஃபார்ம் இல்லாமல் வரும்னா கலர் வேட்டி உடுத்திட்டு வருவான். அது மாதிரி என்ன வெள்ளை வேட்டி உடுத்திட்டு வருவான். ஏற்றத்தாழ்வா இருக்கும், கலர் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. யூனிஃபார்ம் அப்படின்றாலே ஒரு யூனிஃபார்ம், ஏற்றத்தாழ்வு தவிர அந்த நிகழ்வுகளை கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அதனால பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் தீனியாத்து விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, மக்தபு மதரசா விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, இங்க வந்து பார்த்தா தெரியும் நம்ம இவ்வளோ காலங்கள் நம்ம வேஸ்ட் அடிச்சிட்டோமே, நம்ம நேரங்காலங்களை எவ்வளோ புறக்கணிச்சிட்டோமே, நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ தூரமாக்கிட்டாங்கிறத இது போன்ற ஒரு நிகழ்வுகளை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். மாஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் தான் இந்த மதரசாக்கள் என்ன செய்யப்படுது பாருங்க. இங்க அட்மிஷன் ஃபார்ம், அதே மாதிரி இது எல்லா சிஸ்டமேட்டிக்கும் ஒன்று பாருங்க. யூனிஃபார்ம் இல்லாம எப்படி வருவாங்க, யூனிஃபார்த்தோட எப்படி வர்றாங்க. யூனிஃபார்ம் இல்லாம வரும்னா கலர் வேட்டி உடுத்திட்டு வருவான். அது மாதிரி என்ன வெள்ளை வேட்டி உடுத்திட்டு வருவான். ஏற்றத்தாழ்வா இருக்கும், கலர் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. யூனிஃபார்ம் அப்படின்றாலே ஒரு யூனிஃபார்ம், ஏற்றத்தாழ்வு. ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், படிச்சவன் வீட்டுல இருந்து எல்லாரும் எங்க வரைக்கும் ஒன்னாதான் இருக்கு. இதே மாதிரி பொம்பளை பிள்ளைய பாருங்க, முட்டி தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது. இதே யூனிஃபார்மா இருந்தா ஃபுல் பருதா. மாஷா அல்லாஹ். அதனால பெண் பிள்ளைகளும் கற்றுக்கொள்றாங்க, ஆண் பிள்ளைகளும் கற்றுக்கொள்றாங்க. அதுக்காக ஒரு ஃபீஸ். நீங்க உலகத்துல காலையில கூட சில பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நம்முடைய பணங்கள் எங்க செலவாகுது அப்படின்னா ஏறத்தாழ 4 விதத்துல செலவாகுது. 1 ஹாஸ்பிட்டலுக்காக செலவாகுது, 2வது எதுக்கு செலவாகுது, 2வது நம்முடைய சாப்பாட்டுக்காக செலவாகுது, உண்ட சாப்பாடுக்காக செலவாகுது, 3வது ஸ்கூலுக்காக செலவாகுது, 4வது இடத்தீனுக்காக செலவாகுது. ஆனா இந்த 10 வருஷத்துல நம்மளோட பிள்ளைகள் மக்தபுக்காக எவ்வளவு செலவழிக்குன்னு பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆராய்ஞ்சு பாருங்க. என் பிள்ளை மதரசால ஓத போது அந்த மதரசாக்கு ஃபீஸ் எவ்வளவு, 100 ரூபா, 200 ரூபா. 5 வருஷத்துல எவ்வளவு. இதே இது ஈக்குவல் பண்ணி பாருங்க. ஸ்கூலுடைய படிப்புக்காக என் பிள்ளை எவ்வளவு செலவாகுது, அதுக்காக யூனிஃபார்த்துக்கு எவ்வளவு செலவாகுது, அதுக்காக வேனுக்கு எவ்வளவு செலவு பண்ணுது, அதுக்காக இடையில போகக்கூடிய காசுக்கு எவ்வளவு செலவாகுது, அட்மிஷன் ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், இப்படி எக்ஸெட்ரா இது அதோடைய போயிட்டே இருக்கு ஃபீஸ். என் பிள்ளை மக்தபுக்காக 5 வருஷம் எவ்வளவு செலவு செஞ்சிச்சு, ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மக்தபுக்காக செலவு செய்யறதுதான் என்னுடைய கபருடைய வாழ்க்கை சீராகும். என்னுடைய காக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, தாத்தா தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்காரர், ஏத்த வீட்டுக்காரர் எல்லாம் செலவாகணும், எல்லாம் நன்மையாகணும், எல்லாம் ஒத்துமையாகண்டா நீங்க அந்த பிள்ளைகளுக்காக, அந்த மக்தப பிள்ளைகளுக்காக நேரத்தையும் அதுக்காக செலவு செய்யுங்க. மாஷா அல்லாஹ். நம்முடைய பிள்ளைகள்
சீராக சிறப்பாக அமையும். அதுக்காக தான் ஃபீஸுங்கிறது ரொம்ப கம்மி. நான் சொல்றேன் ரொம்ப கம்மி. ஸ்கூலுடைய நீ 5 வருஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது வேன் ஃபீஸ் எவ்வளவு கொடுக்குறோம், அதுக்காக டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு கொடுக்குறோம், ஸ்பெஷல் ஃபீஸ் எவ்வளவு கொடுக்குறோம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு கொடுக்குறோம். ஆனா மக்தப மதரசா கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சொற்பமான விஷயம். இதுக்காக மாஷா அல்லாஹ். அதனால நான் பார்த்தேன் ஏறத்தாழ நேரம் தான் பத்தல. ஏன்னா அடுத்த நேரப்ப பெண்கள் வந்துருவாங்க, அதுக்குள்ள நம்ம வெளியாகணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு மாஷா அல்லாஹ். ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, அது பணத்தால சிலவர் உதவி செஞ்சிருக்கலாம், சில பேர் நேரத்தால உதவி செஞ்சிருக்கலாம், சில பேர் ஐடியா கொடுத்திருக்கலாம், சிலர் ஏதோ தன் விரலை காமிச்சிருக்கலாம். நிச்சயமாக அதனுடைய பலன் நிச்சயமா இந்த உலகத்திலையும் பார்ப்பாங்க. இந்த உலகத்துல பார்க்கலாம்டா, நாளை மறுமையில நிச்சயமா பார்ப்பாங்க. அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் என்னென்ன விதத்துல உதவி செஞ்சாங்களோ அல்லாஹு தஆலா கைராக்கி தருவானாக. இந்த பிலால் நகர் மஸ்ஜிதை கொண்டு பூரா உலகத்திலும் அல்லாஹ்வுல தீன பருவதற்கு அல்லாஹ் நம்மளை காரணமாக்கி வைப்பானாக. எப்படி பிலால் ரலியல்லாஹு பாங்கு முழு உலகம் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்குதோ, அதே போல இந்த பிலால் ரலியல்லாஹு மக்தப், அந்த நகருடைய மக்தபுடைய பிள்ளைகள் பூரா உலகத்திலும் தாவா பணி செய்வதற்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நிகழ்வை காரணமாக்கி வருவானாக. வாஹி தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். அந்த பார்த்த கண்காட்சியில் உண்மையிலே எல்லாரும் சொன்ன மாதிரி உடல் சிலிக்கிற அந்த தருணம் ஏற்பட்டுச்சு. பொதுவாக மக்தபுடா போய் எஸ்னால் குரான் ஓடுவாங்க, ஓல் தெரியுமா, லாயிலா இல்லைலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த முறைகளை இந்த ஜீனியாத் சிஸ்டம் உண்மையிலே ஒரு மார்க்கண்டா என்னங்கிறத போய் ஒரு ஆலிம்கள் போய் மதுசால போய் கற்றுக்குருவாங்க. அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. அது இலகுவான முறையில் மார்க்குங்கிறது எப்படி அப்படிங்கிறத விளங்குறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஜீனியாத் சிஸ்டம் மூலமா மக்கள் புரோஜனம் அடைக்கிறாங்க, மார்க்கெட் தெரியுறாங்க. ஆலிமுடைய தகுதி அளவுக்கு இந்த ஜீனியாத்தில் ஒருத்தர் இருந்து ஓதுனான்னு சொன்னால் அது அந்த ஆலிம்களுடைய பாதி அளவாச்சு புரிகிற அளவுக்கு இந்த விஷயங்கள் இதில் கிடைக்கிது. இது பெரிய ஒரு முயற்சி செய்கிறாங்க. இந்த ஜீனியாத் சிஸ்டம் பார்த்தோம், ரொம்ப புரோஜனமாக இருக்குது. இந்த ஜீனியாத்தை பற்றி என்னன்னு விளங்கி பெற்றோர்கள் நம்ம உலக ரீதியாக ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நிறைய முயற்சிகள் செய்கிறோம். அதுக்காண்டி பல வருஷங்களாக பல ஆண்டுகளாக அவங்களுடைய பெற்றோர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த பிள்ளைகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உலக ரீதியான உலக கல்விக்கு படிப்புக்கு அதே நேரத்தில் சேர்த்து இந்த மார்க்கெட்டுடைய கல்வியை சேர்த்து கொடுக்கணும் போது அவங்களுடைய மறுமைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இத்ரிஸ் மௌலானாவுடைய நிலைமைகளை நம்ம கூட இருந்தனால சொல்கிறோம். உடல் ரொம்ப பலகீனத்திலையும் ரொம்ப ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியாத அளவுக்கு உடல் முடியாத ஒரு நபர். அப்படி இருந்தும் இந்த தீனுடைய சேவைக்காக இந்த அளவுக்கு நின்று செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சேவையை நம்ம ரொம்ப பிரயோஜனமாக எடுத்து நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த மக்தபுடைய ஜீனியாத் சிஸ்டத்தை நம்மளும் புரிஞ்சு எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். நீங்கள் அப்படியே கேட்டுருச்சு சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இத்ரிஸ் மௌலானா ஒரு சின்ன ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தீனியா மாணவர்கள் ஒரு விழா மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சும்மா சாதாரணமாக நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது குழந்தைகள் தன்னுடைய கற்ற கல்வியை எப்படி எத்தி வைக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே உடம்பெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு மிக தெளிவாக அருமையாக அந்த குழந்தைகள் பாடங்களை கற்ற கல்வியை நமக்கு எத்தி வைக்குது. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே ஒரு அரை மணி நேரம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அதனால இந்த பகுதி மக்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இங்கே வாங்க. பார்த்த விஷயங்கள் எது புதுசாக எப்படி இங்கே நிறைய விஷயங்களை குழந்தைகள் தீனியாத்தில் கற்றதை எடுத்து வைக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம கூச்சப்படாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. இந்த சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்வியலில் எப்பயாவது அது நடக்கும். கண்டிப்பாக கேட்குறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கும். அதனால் நம்ம எந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்ல போகிறோம் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு நேரத்துக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணாட்டி கூட ஒரு காலத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோவுக்கு வரும். அதனால் நிச்சயமாக இது போன்ற
தீனியாத் வகுப்புகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்றதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யணும். இந்த நிகழ்வுனால பெற்றோருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் பெற்றோர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தா அவங்களே உணர்ந்து கொள்வாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்படி தான் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மனசுக்குள்ளே வந்துடும். ஏன் அப்படி சொன்னால் அந்த குழந்தைகள் அவங்களுக்கு கற்பிக்கிற பாடம் அப்படி இருக்குது. ஒவ்வொரு பெற்றோரும் வந்து அவங்க குழந்தைகளுக்குலாம் டீச்சராகவே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தீனியாத் வகுப்பு வந்து நல்லா கற்றுக் கொடுக்கணும். பொதுவாக பள்ளிக்கு போய் குரான் தான் ஓதுறாங்கன்னு நடக்கும். ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரியுதா? ஆமாம், நிச்சயமாக இந்த குழந்தைகள் சொல்லும்போது இன்னும் அது தெளிவு கூட ரொம்ப அழகாக விளங்குது. பொதுவாக பள்ளிக்கு போனால் குரான் மட்டும் ஓதுவோம் அப்படின்னு நினைப்போம். அதுக்குள்ளே ஒரு விஷயங்கள் இருக்குங்கிறத இப்போ தான் தெரிஞ்சு எல்லாரும் முன்னாடியே தெரியும். எப்போவுமே வந்து நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கு போனால் குர்ஆன் ஓதி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து வாழ்க்கை நெறிமுறைகள், வாழ்க்கையில் வந்து எப்படி ஒழு செய்கிறது, எப்படி வந்து குர்ஆனை ஓதுறது, எப்படி தீனியாத்தோட படிக்கிறது, எப்படி ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறது, எல்லா விஷயங்களையும் வந்து குழந்தைகளே நமக்கு வந்து சொல்லித்தராங்க. பள்ளி நிர்வாகிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம பள்ளி நிர்வாகிகளுக்கு இது மாதிரி செய்யறதுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒவ்வொரு முகல்லாவிலையும் இது போன்ற ஒரு எக்ஸிபிஷன் இதை வந்து கண்டிப்பாக நடத்தணும். இது வந்து குழந்தைகளுக்கு ஊக்கத்தையும் கொடுக்குது, பெற்றோர்களுக்கு தனி கவனத்தையும் கொடுக்குது. அதனால இது போன்ற விழிப்புணர்வான நிறைய விஷயங்கள் நடத்துறது கட்டாய கடமையாக எடுத்துக்கணும்.